குட் ஆக்டிவிட்டீஸ், நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடியவங்க, நல்ல ஹாப்பியாக இருக்கக்கூடியவங்க, அவர்களுக்கே திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படக்கூடிய சூழலும் இருக்குது. ஒரு 10 விதமான அறிகுறிகள் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 10 விதமான அறிகுறிகளில் ஏதேனும் ஒரு அறிகுறியோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அறிகுறிகளோ உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது நல்லது. இந்த தோள்பட்டையில் இருந்து இருக்கக்கூடிய வலி உங்களுடைய கை முழுவதும் இறங்கி உங்களுடைய சுண்டு விரலுக்கு வருதுன்னா உடனே அலர்ட் ஆகிக்குங்க. இது இருதயத்தில் ஏதோ பிரச்சனை ஏற்பட போகுதுன்றத முன்கூட்டியே உங்களுடைய உடம்பு, அந்த உடலின் அறிவு உங்களுக்கு சொல்லுதுன்னு அர்த்தம். உங்களுடைய ஹார்ட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் இருக்கும். நீங்கள் போய் ஒரு இசிஜி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே அந்த லேப்டாப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாறி இருக்கும். அப்போ வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சீராக இல்லை அப்படின்றத சொல்லுவாங்க. ஹெல்த் கபே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்றது அதிகப்படியான மக்களுக்கு திடீர்னு ஏற்படுது. ஏன் ஏற்படுது அப்படின்ற காரணமே அவர்களுக்கும் தெரியல, அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் தெரியல. ஏன்னா அதாவது நல்ல குட் ஆக்டிவிட்டீஸ், நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடியவங்க, நல்ல ஹாப்பியாக இருக்கக்கூடியவங்க, அவர்களுக்கே திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படக்கூடிய சூழலும் இருக்குது. நல்ல ஆல்கஹால் எடுத்துட்டு எதையுமே கண்டுக்கிறாம ரொம்ப சூப்பராக அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் கூட ஹார்ட் அட்டாக் வரலை, இவர்களுக்கெல்லாம் வந்துருச்சு. இதற்கு காரணம் தான் என்ன, இதற்கு முன்னாடி ஒரு அறிகுறி கூட அவருக்கு இல்லைங்க அப்படின்றது தான் நிறைய பேரோட விஷயமா இருக்குது. ஆனால் நமது உடலானது இது மாதிரி வந்து திடீர்னு ஒரு லாக் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதற்கு முன்னாடி அறிகுறிகளை அனுப்பாம லாக் பண்ணது உடம்பு. அதுதான் இதோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியே. உடலின் அறிவு, உடலின் மொழிகள் மூலமாக அவருக்கு பல அறிகுறிகளை கொடுத்துருக்கும். அப்படி உடலின் அறிவானது அந்த உடலின் மொழி மூலமாக என்னென்ன அறிகுறிகள்லாம் கொடுக்கும் அதுதான் இந்த வீடியோ பதிவு. ஹார்ட் அட்டாக் வராம நாம வந்து நம்மளுடைய இருதயத்தை பாதுகாக்கணும்னா இருதயத்தில் பிரச்சனை அப்படின்றத நம்ம உடம்பு பல்வேறு இடங்கள்ல இருந்து நமக்கு அறிகுறிகளாக கொடுக்கும். அது என்னென்ன இடத்துல அறிகுறி கொடுக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். ஒரு 10 விதமான அறிகுறிகள் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 10 விதமான அறிகுறிகளில் ஏதேனும் ஒரு அறிகுறியோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அறிகுறிகளோ உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கிறது நல்லது. அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? பயப்பட தேவையில்லை, பட் கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கலாம். அப்போ இருதயம் சம்பந்தப்பட்டு நம்ம வந்து ஏதாவது கொஞ்சம் உணவுகளோ மருந்துகளோ அல்லது மருத்துவர்களை நேரடியாக நாடி அதை சரியா வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய டயக்னோசிஸ்க்கு படி நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதற்கான சிகிச்சைகளும் மருந்துகளும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ அந்த 10 அறிகுறிகள் என்ன அதை முதல்ல பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் காமனாக சொல்லக்கூடியது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னாலே அங்கே வந்து செஸ்ட்ல பெயின் அப்படின்றது. இந்த செஸ்ட்ல பெயின் வரும். இந்த செஸ்ட்ல பெயின் நார்மலாக வந்துச்சுன்னா அது கேஸ்ட்ரிக் பெயினாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக வந்து ஒரு கேஸ்ட்ரிக் வந்து ஏதோ ஒரு மாத்திரையோ அல்லது இந்த பூண்டோ உணவுகள்லையோ ஏதோ ஒன்று பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்றதோ கூட பண்ணுவோம். பட்டு காமனாக வந்து லைட்டாக வரக்கூடிய பெயினுக்கு அது மாதிரி சாப்பிடலாம். பட் வந்து எல்லா பெயினும் கேஸ்ட்ரிக் பெயினாக இருக்கும் அப்படின்றதுலையும் நம்ம வந்து அலட்சியமாக இருந்துடக்கூடாது. இந்த பெயின் வந்து ஒரு வேளை உங்களுக்கு வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து இப்படி அப்படியே விரிவடைஞ்சுக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னம்னா அது ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அது சம்மந்தப்பட்ட பெயின் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்குவோம். ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பளிச்சுன்னு வந்து நமக்கு குத்திட்டு இடம் கொஞ்சம் மாறி மாறி வந்து அந்த வலிகள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது கேஸ்ட்ரிக் பெயினாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத அவசியம். அப்போ ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்ல இருந்து இப்படி ஸ்ப்ரெட் ஆன மாதிரி வந்து வலிக்குது அப்படின்னோம்னா அது இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ ரெண்டாவதாக என்ன மாதிரியான அறிகுறிகள் நம்ம உடம்பு அங்கே அடையாளங்களாக காமிக்கும் அப்படின்னோம்னா நமக்கு குறிப்பாக இடது கையில் வலி ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த இடது கையில் ஏற்படக்கூடிய வலி தோள்பட்டையில் இருந்து அப்படியே நம்மளுடைய மேல் கை இந்த ஆர்ம்ஸ் தான் வந்து நல்ல பெயின் இருக்கும். ஒரு சில பேருக்கு அது அப்படியே கீழே இறங்கி குறிப்பாக சுண்டு விரல் வரைக்கும் அந்த வலி வரும். இந்த தோள்பட்டையில் இருந்து இருக்கக்கூடிய வலி உங்களுடைய கை முழுவதும் இறங்கி உங்களுடைய சுண்டு விரலுக்கு வருதுன்னா உடனே அலர்ட் ஆகிக்குங்க. இது இருதயத்தில் ஏதோ பிரச்சனை ஏற்பட போகுதுன்றத முன்கூட்டியே உங்களுடைய உடம்பு, அந்த உடலின் அறிவு உங்களுக்கு சொல்லுதுன்னு அர்த்தம்.
அவ்வளோதான். அந்த உடலின் மொழியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு உடனே அலர்ட் ஆகிக்கலாம். அதுதான் 2வது பாயிண்ட். அதே போல் 3வதாக நமக்கு வந்து என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நமக்கு இந்த தொண்டை பகுதியில் ஏதோ ஒரு அடைப்பு, ஓகேனா, ஏதோ ஒன்று லாக் ஆன மாதிரி ஒரு அடைப்பு இருக்கிற மாதிரி வரும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெஞ்சு முழுவதும் ஒரு பாரமாக இருக்கிற மாதிரி வரும். இந்த அடைப்பும் இந்த பாரமும் சேர்ந்து நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இதுவும் இருதயம் சார்ந்த அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த பம்பிங்கில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுதுன்றது தான் அது வந்து காமிக்குது. இப்படி இது 3வது அறிகுறியாக உங்களுக்கு இந்த உடலின் மொழி மூலமாக நமக்கு வந்து சொல்ல வரும். 1. 4வதாக பார்த்தீங்க அப்படின்னம்னா, அதாவது நார்மல் நேரத்தில் உங்களுக்கு திடீர்னு அதிகப்படியான வேர்வை வேர்க்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கூட இருதயம் சம்பந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் ஏதோ நமக்கு இருக்குதுன்றதை நமக்கு உடலின் மொழி மூலமாக சொல்லுதுன்னு அர்த்தம். அதாவது நீங்கள் ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறீங்க, அதனால உங்களுக்கு வேர்க்குது அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் சும்மா நார்மலாக உட்காந்துருக்கும் பொழுதே பயங்கரமாக சொட்டாகுதுங்க, அந்த இடமே அப்படியே நனைஞ்சிருதுங்க, கை ஃபுல்லாக வேர்க்குதுங்க, எதை பிடிச்சாலும் அந்த ஃபுல்லாக ஈரமாகுதுங்க, சட்டையெல்லாம் அப்படியே ஈரமாகுதுங்கன்னு சொல்லி திடீரென அதிக வேர்வை வந்தால் அதுவும் உங்களுக்கு இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்றத உடலின் மூலமாக சொல்லுதுன்னு அர்த்தம், உடலின் மொழி மூலமாக. ரைட். 5வதான அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுடைய காப் மசில்ஸ் மட்டும் பெயின் இருக்கும். ஒரு மாதிரி காப் மசில்ஸ் மட்டும் வலிக்குதுங்க காலில் அப்படின்னு சொல்லிட்டு, கெண்டைக்கால் தசை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடம் மட்டும் உங்களுக்கு வலிக்குதா, அப்படின்னா உங்களுக்கு கீழே இருந்து அதை வந்து பம்ப் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதோ சிரமம் ஏற்படுது, போகிற பாதையில் ஏதோ அடைப்பு இருக்குது, அதனால் அதை பம்ப் பண்ண முடியாமல் நமக்கு வந்து சிரமப்படுதுன்னு அர்த்தம். இந்த காப் மசில்ஸ் பெயின் அப்படின்ற ஒரு அறிகுறியும் மிக முக்கியமான அறிகுறி. அப்போ நமக்கு அந்த மாதிரி இப்போ 1க்கு மேற்பட்ட அறிகுறியில் இந்த காப் மசில்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா இருதயம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்ற உடம்பு உங்ககிட்ட இந்த தூதுவர் மூலமா சொல்லுதுன்னு அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இதே போல 6வது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்கு உடல் அதிகப்படியான சோர்வு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். இது மாதிரியான சில அறிகுறிகள் வரப்படும் பொழுது உங்களுக்கு உடல் சோர்வு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இருதயம் சார்ந்த பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நார்மலாக ஒருத்தருக்கு வந்து உடல் சோர்வு இருக்குன்னா அது இருதயம் சார்ந்த பிரச்சனைன்னு சொல்லி இது பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன சில அடையாளங்களில் சேர்த்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அப்போ நிச்சயமாக இது வந்து இருதயம் சார்ந்த பிரச்சனையாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா சர்க்குலேஷன் ஏதோ ஸ்லோவாகுதுங்க, அதான் ஒரு விஷயமே. ரைட்டு. இதே போல் 7வது அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுக்கு நார்மலாக நடந்தாலே மூச்சு வாங்குது, படியேறினாலே மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு இயல்பு நிலையை விட அதிகப்படியான மூச்சு வாங்குதுன்ற சிம்டம்ஸ் உங்களுக்கு கொடுக்குது, உங்களுடைய உடம்பு அந்த அறிகுறியை காமிக்குது அப்படின்னா உங்களுக்கு இருதயத்தோட எனர்ஜி குறைஞ்சிருக்குது, இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதோ ஒன்று ஆரம்பிக்குது அப்படின்றது அர்த்தங்க. 8வது அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனசே வராது, சாப்பிடணுன்ற மாதிரி தோணும், ஆனால் வாமிட்டிங் கொமட்டல் ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். அப்போ செஸ்ட் பெயின், ஷோல்டர் பெயின், தாடை பெயின்னு சொல்லிட்டு 2-3 அறிகுறிகளோட சேர்ந்து உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வர்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குதுன்னு சொன்னால் கூட உடலின் மொழி மூலமாக நமக்கு இந்த மாதிரி ஒரு அறிகுறியை நமக்கு வந்து கொடுக்குது, ஐயா அலர்ட் ஆயிக்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஆமாம். இது போல 9வது அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுடைய தாடையில் வலி, இப்போ கை வலி, தோள்பட்டை வலி, கை முழுவதும் வலி சொன்னோம் பார்த்தீங்களா, அதே போல அந்த கண்டினியூஸாக இந்த பெயினும் இருக்குது, உங்களுடைய தாடையிலும் வலி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் உங்களுக்கு இருதயம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு சிம்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி உடல் மொழி மூலமாக சொல்லுது அப்படின்றது அர்த்தம். 10வது அறிகுறியாக என்ன அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுடைய ஹார்ட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் இருக்கும். நீங்கள் போய் ஒரு இசிஜி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே அந்த லேப்டாப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாறி இருக்கும். அப்போ வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சீராக இல்லை அப்படின்றத சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு அறிகுறி. உங்களுடைய இசிஜியில் வந்து மாற்றம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அடுத்தபடியாக ஃபர்தராக நம்ம வந்து அது முழுமையான ஒரு சிகிச்சைக்குள்ளே போகிறது தான் ரொம்ப நல்லது. அதனால் ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு செஸ்ட்டில் பெயின் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது ஒரு சாதாரண வலி, அது ஒரு கேஸ்ட்ரிக் பெயின்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிற கூடாது. நீங்கள் உடனடியாக ஏதாவது வந்து ஒரு மருத்துவரை நாடி
இந்த மாதிரி வந்து நிறைய அறிகுறிகள் எனக்கு வந்து உடம்புல காமிக்குது, இருதயம் சம்பந்தப்பட்டு நான் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு இசிஜி எடுத்து அந்த மருத்துவரிடம் முழு ஆலோசனை பெற்று அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன் ஆகி உங்களுக்கு லாக் ஆகி ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு சிம்டம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் ஒரு தீவிர சிகிச்சையில் ஈடுபடுவதை விட நம்மளுடைய உடல் நம்ம கிட்ட பேசுகிற மொழிகளை சரியாக புரிந்து கொண்டு உடனடியாக அதற்கு வந்து இயற்கையான சொல்யூஷன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோதான். நேச்சுரலில் இதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல சொல்யூஷன் இருக்குது. இது மாதிரியான சின்ன சின்ன அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள் கூட முதல்ல நாடுங்க. அவர்களே இதற்கு ரொம்ப ஈஸியான சொல்யூஷன் கொடுத்துருவாங்க, பெட்டராக இருக்கும். அதனால் இருதய நோய், இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்றத நம்ம வராமல் தடுக்கணும்னா இதை எல்லாத்தையும் ஒரு விழிப்புணர்வாக நாம் எடுத்துக்கிட்டு இது மாதிரியான அறிகுறிகள் நமக்கோ நம்மளுடைய உறவினர்களுக்கோ ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இயற்கையான முறையில் அதை சரி பண்ணிக்கலாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நேச்சுரல் வேக்கு அவர்களுக்கு வந்து டைரக்ஷன் கொடுங்க. அது பெட்டராக இருக்கும். உங்களையும் ஆரோக்கியமடைய செய்து மற்றவர்களையும் ஆரோக்கியமடைய செய்ய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.